டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து மூளை காய்ச்சலை தடுத்திருக்க முடியும். வைத்தியசாலையில் வளமையான அலுவல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து அவசரமான அழைப்பு வர அங்கு விரைந்தேன். 18 மாத குழந்தை ஒன்று சுயநிலை உழந்து கைகாலுடன் உடம்பும் உரைத்து நடுங்கிக் கொண்டிருந்தது. வாயில் நுரை தள்ளியிருந்தது. வலிப்பு ஏற்பட்ட நிலையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வரப்பட்ட அக்குழந்தை கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்தது. தாதிமாரும் அவசர சிகிச்சைக்கு பொறுப்பான வைத்தியரும் வலிப்பை நிறுத்துவதற்காக மருந்துகள் கொடுத்தும் கூட அந்த குழந்தை வலிப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது. 1 மணி நேரம் வரை நீடித்த அந்த வலிப்பை முழு உடலையும் தளர வைக்கும் ஒரு மருந்தை இரத்தத்திற்கு நேரடியாக ஊசி மூலம் ஏற்றியதன் பின்பே கட்டுப்படுத்த முடிந்தது. பாவம் அக்குழந்தையின் பெற்றோர் கண்ணீர் மல்க செய்வதறியாது தவித்து போய் நின்று கொண்டிருந்தனர். 2 நாட்களாக காய்ச்சல் இருந்ததாகவும் அதிகமாக அழுவதாகவும் பாலை கூட குடிக்காமல் மறுத்து சோர்ந்து போயிருந்ததாகவும் சொன்ன அந்த பெற்றோர் அந்த குழந்தையை வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவுக்கு ஓபிடிக்கு கொண்டு வரும்போது ஏற்பட்டதுதான் இந்த வலிப்பு. சாதாரணமாக விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு ஏன் இவ்வாறு திடீரென ஒரு நோய், ஏன் இப்படி வலிப்பு ஏற்படுகிறது? இந்த நீண்ட நேர வலிப்பு குழந்தையின் எதிர்காலத்தை பாதிக்குமா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே சென்றார் அந்த குழந்தையின் தந்தை. நீண்ட நேர வலிப்பு குழந்தையின் மூளை வளர்ச்சியை பாதிக்கும். சாதாரணமாய் வளர்ந்து வந்த குழந்தைக்கு இப்படியான நீண்ட நேர வலிப்பின் பின் கை கால்கள் சரியாக இயங்காமல் மூளையும் உடலும் பாதிக்கப்பட்டு அது ஒரு அங்கவீன குழந்தையாக மாறவும் முடியும். இவ்வாறான விளைவுகளை எதிர்காலத்தில் அனுபவிக்க வேண்டி வரும் என்று தெரிந்ததும் அந்த தாயும் தந்தையும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் விளக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். குழந்தையை மீண்டும் சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா என்று கேட்டபோது எதிர்காலத்தை அறிந்தவன் இறைவன் மட்டுமே என்று சொல்வதை தவிர வேறு பதில் எங்களிடம் இருக்கவில்லை. இந்த வலிப்பு மூளை காய்ச்சலில் விளைவாக ஏற்பட்டது. இந்த மூளை காய்ச்சல் ஏன் ஏற்படுகிறது என்பதை தடுப்பூசியால் அதனை தடுத்திருக்க முடியும் என்பதை அறிய வந்த தந்தைக்கு இந்த நோயை தடுப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்ளவில்லையே என்ற குற்ற உணர்வு உறுத்தி கொண்டிருந்தது. இந்த ஆபத்தான மூளைக்காய்ச்சல் ஏற்பட காரணம் ஹேமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் B என்ற பாக்டீரியா மூளையை தாக்குவதாகும். இந்த பாக்டீரியாவால் ஏற்படும் மூளைக்காய்ச்சல் மிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். மேற்கத்திய நாடுகளில் இத்தகைய மூளைக்காய்ச்சல் நோய் முற்றாக தடுக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் இந்த பாக்டீரியாவுக்கு எதிராக தடுப்பூசி வேக்சின் அங்கு பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. எமது நாட்டிலும் கூட அரசாங்க வைத்தியசாலைகளிலும் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் கிளினிக்களிலும் பல வகையான தடுப்பூசிகள் குழந்தைக்கு கொடுக்கப்படுகின்றன. இருந்தபோதும் மூளைக்காய்ச்சலுக்கான தடுப்பூசி HIV வேக்சின் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுவதில்லை. இதற்கு காரணம் இந்த தடுப்பூசியின் விலை மிக அதிகமாக இருப்பதாகும். ஆனாலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் பார்மசிகளிலும் இந்த தடுப்பூசி விற்பனைக்கு உண்டு. ஒரு ஊசியின் பெறுமதி 1200 ரூபாய். ஒரு குழந்தைக்கு 4 ஊசிகள் ஏற்ற வேண்டியிருக்கிறது. ட்ரிபிள் வேக்சின் என்று சொல்லப்படும் DPI முக்கூட்டு வேக்சினுடன் சேர்த்து இதனையும் கொடுக்க முடியும். குழந்தையின் வயது 2 மாதம், 4 மாதம், 6 மாதம் மற்றும் 18 மாதமும் ஆகும்போது இந்த ஹிப் வேக்சினை ஏற்றுக்கொண்டு ஒரு வயது பிந்திய குழந்தைகளுக்கு ஓர் ஊசி மட்டும் ஏற்றியிருந்தாலும் போதுமானது. 4 வயதுக்கு பின் குழந்தைக்கு இந்த தடுப்பூசி அவசியமில்லை. எனவே 4 வயதுக்கு குறைவான சிறுவர்கள் உள்ள எல்லா பெற்றோரும் அரசாங்க வைத்தியசாலையில் இலவசமாக கிடைக்கும் தடுப்பூசியை கட்டாயம் பெற்றுக் கொடுக்கும். அதேவேளை ஹிப் வேக்சின் என்ற தடுப்பூசியையும் கொடுப்பதன் மூலம் ஆபத்தான மூளைக்காய்ச்சல், நியூமோனியா போன்ற நோய்களில் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற முடியும். நிவாரணியின்றி எந்த நோயையும் அல்லாஹ் படைக்கவில்லை என்ற நபிமொழிக்கேற்ப அவன் நிவாரணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கும் மருந்து வகைகளை உபயோகிப்பது நபி மொழியை பின்பற்றுவதாகவும் அமைந்து இரட்டிப்பு நன்மையை தருமல்லவா.